கார்த்திகைக்கு நிறைய பேர் இனிப்பப்பம் தான் செய்வாங்க. ஆனால் கார அப்பமும் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பப்பம் மாதிரியே ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு இனிப்பப்பம் ரெசிபி வேணும்னா கேப்ஷனுக்கு மேலே தெரியுற சின்ன ப்ளே பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க கார அப்பம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு அரிசியும் பருப்பு நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து அப்பம் சாஃப்டா வரும். அரிசியும் பருப்பு நல்லா ஊறின பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மாவை கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. மாவு வந்து கெட்டியா இருக்கணும், ஆனா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரையான அரிசி மாவு கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சமா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப் ஒழுங்கா வராது. அதே மாதிரி மாவு ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா அப்பம் வந்து கல் மாதிரி வந்துடும். ஸோ வந்து கன்சிஸ்டன்சி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு இந்த மாதிரி டேரெக்டாக ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நீங்கள் மேலே தெளிச்சு விடணும்னு அவசியம் கிடையாது. அதுவே நல்லா உப்பி இந்த மாதிரி ரவுண்டாக வந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா அழகாக ரவுண்டாக உப்பி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ இது 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் எல்லோ கலரில் நல்லா வெந்து வரும். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பார்டர் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சஸ் எல்லோ கலரில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கார்த்திகை கார அப்பம் ரெசிபி ரெடி ஆயிரும்.